அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் மறைக்கல்வியாளர் யூபிலி, செயற்கை நுண்ணறிவு மென்பொருளால் பறிபோன சிறுவனின் உயிர், பேதுரு இங்கே இருக்கிறார் சிறப்பு கண்காட்சி போன்ற பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள பாருங்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். குடும்பமே நம்பிக்கையின் முதல் பாடம். வத்திக்கானில் நடைபெற்ற மறைக்கல்வியாளர் யூபிலி விழாவில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வழங்கிய நிகழ்ச்சியான மறையூரின் விவரங்களை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். வத்திக்கானில் கடந்த அக்டோபர் 3ஆம் நாள் காலை மறைக்கல்வியாளர்களுக்கான யூபிலி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காலை 10 மணிக்கு துவங்கிய பவனியை தொடர்ந்து புனித பேதுரு பேராலயத்தில் யூபிலி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. சுமார் 35,000 இறைமக்கள் பங்கேற்ற இத்திருப்பலியின் போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மறையுரையாற்றினார். அவர் தமது உரையில் குடும்பமே நம்பிக்கை துவங்கும் முதல் இடம் என்று கூறினார். நமது முதல் மறைக்கல்வியாளர்கள் நம் பெற்றோர்தான். அவர்களே நம்மிடம் முதலில் பேசி நமக்கு பேச கற்றுத்தந்தவர்கள். நமது தாய்மொழியை நாம் எப்படி கற்றுக்கொண்டோமோ அதே போல நம்பிக்கையின் அறிவிப்பை பிறரிடம் ஒப்படைத்துவிட முடியாது. அது நாம் வாழும் இடத்திலேயே, எல்லாவற்றுக்கும் மேலாக நமது இல்லங்களில் உணவு மேசையை சுற்றியே நிகழ்த்தப்பட வேண்டும். மேலும் ஒரு மறைக்கல்வியாளரின் பங்களிப்பையும் நம்பிக்கையை உயிர்ப்புடன் காத்து திருஅவையின் வழியை பிறருக்கு போதிக்கும் அவர்களது மேய்ப்பு பணியின் முக்கியத்துவத்தையும் அவர் விளக்கினார். அவர்கள் ஆற்றி வரும் இப்பணியின் பெயர் கேட்டகெயின் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து வருகிறது. இதற்கு வாய்மொழியாக பயிற்றுவித்தல் என்று பொருள். இதன் மூலம் மறைக்கல்வியாளர் என்பவர் சொல்லின் மனிதராகிறார். அந்த சொல் அவரது வாழ்வின் வழியாகவே வெளிப்படுத்தப்படுகிறது. நமக்கு முன்னர் நம்பியவர்களின் சாட்சியத்தின் வழியாகவே நாம் அனைவரும் நம்பிக்கை கொள்ள கற்றுக்கொண்டோம். குழந்தை பருவம் முதல் முதிய வயது வரை மறைக்கல்வியாளர்கள் நம் நம்பிக்கை பயணத்தின் உடன் வருகிறார்கள். விழாவின் மிக நெகிழ்ச்சியான தருணமாக திருப்பணியாற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 39 மறைக்கல்வியாளர்களின் பெயர்கள் ஒவ்வொன்றாக வாசிக்கப்பட்டன. திருப்பலியில் அவர்கள் ஒவ்வொருவரும் திருத்தந்தையின் திருக்கரங்களிலிருந்து சிலுவை ஒன்றை தங்களது அழைத்தலுக்கும் திருத்தூது பணிக்குமான அடையாளமாக பெற்றுக்கொண்டனர். திருப்பலியின் இறுதியில் கூடியிருந்த பலரின் கவனத்தை ஈர்த்த நிகழ்வாக ஒரு சிறுமி தாமாக திருத்தந்தையை நோக்கி மகிழ்ச்சியுடன் ஓடி வந்து அவரது ஆசீர்வாதத்தை பெற்றுச் சென்றது கவனிக்கத்தக்கது. தோல்வி அல்ல அன்பின் நிறைவு, மீட்பு மற்றும் நரகத்தின் மறைபொருள் குறித்து விளக்கும் திருத்தந்தை லியோ அவர்களின் புதன் பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் சிறப்பு துளிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை லியோ அவர்கள் புதன்கிழமை தோறும் நடைபெறும் தனது வழக்கமான பொதுமக்கள் சந்திப்பில் கூடியிருந்த இறை மக்களை மீண்டும் சந்தித்து வாழ்த்தினார். ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக திருத்தந்தை அவர்கள் தனது வாகனத்தில் கடந்து செல்லும் போது அவரிடம் கொண்டுவரப்பட்ட குழந்தைகளை ஆசீர்வதித்தார். இது காண்பதற்கு மிகவும் நெகிழ்ச்சியான காட்சியாக இருந்தது. ரோம் நகரில் அன்றைய காலை பொழுது மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இருப்பினும் இறை மக்கள் குடைகளை பிடித்தவாறு திருத்தந்தையின் மறைக்கல்வி உரைக்கு மிகுந்த ஆர்வத்தோடு செவிமடுத்தனர். இம்முறை மீட்பு மற்றும் நரகம் ஆகியவற்றின் மறைப்பொருள் குறித்து திருத்தந்தை அவர்கள் உரையாற்றினார். இறைவனை பொறுத்தவரை கீழே இறங்குவது ஒரு தோல்வி அல்ல, மாறாக அது அவருடைய அன்பின் நிறைவு. அது ஒரு தோல்வி அல்ல, மாறாக எந்த இடமும் தொலைவில் இல்லை, எந்த இதயமும் மூடப்படவில்லை, எந்த கல்லறையும் அவரது அன்பை புதைத்து விடவில்லை என்பதை அவர் காட்டும் பாதை அது. இது நமக்கு ஆறுதல் அளிக்கிறது, இது நம்மை தாங்குகிறது. சில சமயங்களில் நாம் அதலபாதாளத்தை தொட்டுவிட்டதாக தோன்றினால் நினைவில் கொள்வோம், அந்த இடத்திலிருந்தே கடவுளால் ஒரு புதிய படைப்பை தொடங்க முடியும். மறைக்கல்வி உரைக்கு பிறகு சதுக்கத்தில் கூடியிருந்த பல்வேறு மொழியினரை திருத்தந்தை அவர்கள் வாழ்த்தினார். இம்முறை ஸ்லோவாக்கியாவிலிருந்து வந்திருந்த ஒரு இராணுவ குழுவினரை அவர் சிறப்பாக குறிப்பிட்டு வாழ்த்தினார். நீங்கள் வாழும் மற்றும் பணிபுரியும் சூழலில்
நம்பிக்கையின் நற்செய்திக்கு சாட்சிகளாக இருக்க நான் விரும்புகிறேன். உங்களுக்கும் உங்கள் சேவைக்கும் உங்கள் தாய்நாட்டில் உள்ள உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் திருத்தூது ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியுடன் வழங்குகிறேன். இயேசு கிறிஸ்து புகழப்படுவாராக. அதனைத் தொடர்ந்து மொடேனாவின் இராணுவ பயிற்சி நிறுவனத்திலிருந்து வந்திருந்த இளம் ரோமானியர்களையும் அவர் வாழ்த்தினார். பின்னர் ஆஃபாதர் பாடல் பாடப்பட்டு மழையுடன் கூடிய அந்த காலை பொழுதின் சந்திப்பு நிறைவடைந்தது. உலக அமைதிக்காக ஜெபத்தில் இணைவோம். அக்டோபர் 11ஆம் நாளன்று புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெறவிருக்கும் சிறப்பு ஜெபமாலைக்கு திருத்தந்தை லியோ அவர்கள் அழைப்பு விடுக்கும் காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த வார பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் அக்டோபர் 11ஆம் நாள் புனித பேதுரு சதுக்கத்தில் அமைதிக்காக ஒரு சிறப்பு ஜெபமாலை நடைபெறும் என்ற ஒரு சிறப்பு நிகழ்வை அறிவித்தார். வரவிருக்கும் அக்டோபர் மாதம் புனித ஜெபமாலைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகும். அதனால்தான் வரும் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்துடனும் சமூகத்துடனும் அமைதிக்காக ஜெபமாலை ஜெபிக்க அனைவரையும் அழைக்கிறேன். குறிப்பாக அக்டோபர் 11ஆம் நாள் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நாம் அனைவரும் இங்கே இந்த புனித பேதுரு சதுக்கத்தில் ஒன்றாக ஜெபிப்போம். அக்டோபர் 11ஆம் நாள் நடைபெறும் இந்த ஜெபமாலை மரியன்னை ஆன்மீகத்தின் யூபிலி விழா நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக திருத்தந்தை புனித 23ஆம் யோவான் அவர்களின் திருவிழா மற்றும் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் ஆண்டு விழாவுடன் இணைந்து நடைபெறுகிறது. உலகம் முழுவதும் போர்ச்சூழல் நிலவி வரும் வேளையில் அமைதிக்கான இந்த ஜெப அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 23ஆம் நாள் மாலை கேசல் கேண்டல்ஃபோவிலிருந்து திரும்பிய போது பத்திரிகையாளர்களிடம் பேசிய திருத்தந்தை அவர்கள் மத்திய கிழக்கில் இரு அரசு தீர்வுக்கு திருப்பிடம் நீண்ட காலமாக ஆதரவளித்து வருவதாகவும் ஆனால் உரையாடல் முறிந்துள்ளது என்றும் வருத்தம் தெரிவித்தார். காசா மற்றும் பிற பிராந்தியங்களில் வன்முறை அதிகரிப்பது குறித்தும் திருத்தந்தை அவர்கள் தனது கவலையை வெளிப்படுத்தினார். ஐரோப்பா உண்மையாக ஒன்றுபட்டால் அது நிறைவு செய்ய முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். எனவே அக்டோபர் 11ஆம் நாள் நடைபெறும் ஜெபமாலையின் மூலம் திருத்தந்தை லியோ அவர்கள் இறை மக்களை ஜெபத்தில் ஒன்றிணைத்து நம்பிக்கை மற்றும் அமைதிக்கான அடையாளமாக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏழைகளின் குரலாகவும் நம்பிக்கையின் தூதர்களாகவும் இருங்கள். சிறைபிடிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களை விடுவிக்க திருத்தந்தை லியோ அவர்கள் விடுத்த உருக்கமான கோரிக்கையை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வத்திக்கானில் நடைபெற்ற ஒரு சந்திப்பில் லா சிவில்டா கத்தோலிக்கா என்ற இதழின் எழுத்தாளர் குழு மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர்களை சந்தித்தார். சவால்களும் முரண்பாடுகளும் நிறைந்த உலகில் பத்திரிகையாளர்களின் பங்கு குறித்து அவர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். நாம் வாழும் இந்த சிக்கலான சமூகத்தை வாசகர்கள் நன்கு புரிந்து கொள்ள நீங்கள் எழுதும் கட்டுரைகள் உதவும். 2ஆம் வத்திக்கான் சங்கம் நமது கவனத்துக்கு கொண்டு வந்த காலத்தின் அறிகுறிகளை தேடும் முயற்சியில் அதன் ஆற்றலையும் குறைபாடுகளையும் மதிப்பிட வேண்டும். மேலும் அவர் குறிப்பிடுகையில், உலகம் பெருமளவில் தன்னைத்தானே சுருக்கிக் கொள்ளும் இக்காலத்தில் ஊடகங்கள் எப்போதும் ஏழைகள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களின் குரலாகவும் நம்பிக்கையின் தூதர்களாகவும் இருக்க வேண்டும் என்றார். பிறர் மீதும் எதிர்காலத்திற்கான அவர்களின் தேவைகள் மீதும் அக்கறையற்றவர்களின் அலட்சியத்திற்கு எதிராக நிற்பது என்பது இதன் பொருள். புதிய பாதைகளில் நடக்க இனி சாத்தியமில்லை என்று நம்புபவர்களின் ஏமாற்றத்தை வெல்வதும் இதன் பொருள். பத்திரிகையின் முக்கியத்துவம் மற்றும் சமூகத்தை வடிவமைப்பதில் அதன் பங்கு குறித்து திருத்தந்தை லியோ அவர்கள் பேசுவது இது முதல் முறை அல்ல. அவரது முதல் பொது சந்திப்பு நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்களுடன் நடைபெற்றது. அதில் அவர் உலகெங்கிலும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பத்திரிகையாளர்களை விடுவிக்க நேரடியாக அழைப்பு விடுத்தார். உண்மையை சொல்ல முயன்றதற்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பத்திரிகையாளர்களோடு திரு அவை ஒன்றி நிற்கிறது என்பதை வெளிப்படுத்த என்னை அனுமதியுங்கள். இந்த வார்த்தைகள் மூலம் சிறையில் உள்ள பத்திரிகையாளர்களை விடுவிக்கவும் நான் அழைப்பு விடுக்கிறேன். உலகெங்கிலும் பல நாடுகளில் பேச்சு சுதந்திரம் மற்றும் பத்திரிகை சுதந்திரம் குறித்த உரையாடல்கள் சவாலுக்குட்படுத்தப்பட்டு வருவதால் இந்த தலைப்பு மிகவும் பொருத்தமானதாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. வத்திக்கான் தோட்டங்களில் இடம் பிடித்த ஸ்பெயின் நாட்டின் தூண் அன்னை
இந்த புதிய மரியன்னை திருவுருவத்தின் வரலாற்று சிறப்பம்சங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானில் உள்ள திருத்தந்தையின் தோட்டம் என்றழைக்கப்படும் தாவரவியல் பூங்காவில் ஸ்பெயின் நாட்டிற்கு ஒரு சிறப்பான இடம் கிடைத்துள்ளது. தூண் அன்னை என்றழைக்கப்படும் ஆர் லேடி ஆஃப் த பில்லர் மற்றும் திருத்தூதர் யாக்கோபு ஆகியோரின் திருவுருவங்கள் இங்கு நிறுவப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஸ்பெயின் நாடு அதிகாரப்பூர்வமாக இந்த புனித இடத்தில் பிரதிநிதித்துவம் பெறுகிறது. இந்த குறிப்பிட்ட மரியன்னை பக்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் உள்ளது. நான் நன்கு அறிந்த ஸ்பெயினின் பாதுகாவலர் அமலோற்பவ அன்னை என்றாலும் அந்த பக்தி இங்கிருந்து சில மீட்டர் தொலைவில் உள்ள லூர்து குகையில் ஏற்கனவே பிரதிநிதித்துவம் பெற்றுள்ளது. அதனால்தான் ஸ்பெயினிலும் ஆழமாக வேரூன்றிய பக்தியை கொண்ட தூண் அன்னை மரியாள் திருவுருவத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இந்த கலைப்படைப்பு 18ஆம் நூற்றாண்டு மாதிரிகளில் ஈர்க்கப்பட்ட ஒரு பீங்கான் ஓவியமாகும். இது கையால் செய்யப்பட்டது. கிபி 40ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் நாள் எப்ரோ நதிக்கரையில் திருத்தூதர் யாக்கோபு அவர்களுக்கு தூணன்னை மரியாள் காட்சியளித்த நிகழ்வை இது சித்தரிக்கிறது. ஸ்பெயின் நாட்டில் அரகோனர் பகுதியில் சரகோசாவில் அன்னை மரியாள் தனது வருகையின் அடையாளமாக விட்டு சென்ற தூண் பல தலைமுறைகளின் வாழ்க்கையை வடிவமைத்த ஒரு ஆன்மீக மற்றும் கலாச்சார கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. இது மக்களின் பக்தியையும் உள்ளூர் திரு அவையின் நற்செய்தி அறிவிப்பு பரிமாணத்தையும் நிலைநிறுத்தியுள்ளது. ஸ்பானிய உலகின் பாதுகாவலரான தூணன்னை மரியாள் இப்போது வத்திக்கான் தோட்டங்களில் மற்ற மரியன்னை பக்தி சின்னங்களுடன் இணைந்து காட்சி தருகிறார். இது இந்த கோட்டை சுவரில் மற்ற ஐபீரிய அமெரிக்க மரியன்னை உருவங்களுடன் இணைந்து இந்த அற்புதமான திருத்தந்தையின் தோட்டத்தில் ஒரு கலை மற்றும் ஆன்மீக சிம்பனியாக நிற்கும். கூடுதலாக இந்த கலைப்படைப்பில் ரோமில் உள்ள மான்செராத் ஆலயத்தின் பழைய முகப்பால் ஈர்க்கப்பட்ட சரகோசா நகரின் உருவம் இருக்கிறது. மேலும் அந்த ஸ்பானிய ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்ட போர்கியாஸ் என்றறியப்படும் 2 ஸ்பானிய திருத்தந்தையர்களை குறிக்கும் காளை ஒன்றும் இதில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. புனித பூமியிலிருந்து கிறிஸ்தவர்கள் வெளியேற்றம், திருத்தந்தையிடம் முறையிட்ட பெத்லகேம் நகர தந்தை, தொடரும் நெருக்கடியின் பின்னணி என்ன என்பதை இந்த பகுதியில் பார்ப்போம். பாலஸ்தீன நகரமான பெத்லகேமின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நகர தந்தை வத்திக்கானில் நடைபெற்ற பொது பேராயத்திற்கு பிறகு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறும் வாய்ப்பை பெற்றார். கிறிஸ்தவரான அந்த நகர தந்தை தனது முக்கிய கவலைகளில் ஒன்றை திருத்தந்தையிடம் பகிர்ந்து கொண்டார். இது குறித்து வத்திக்கான் ஊடகத்திற்கு அவர் விளக்குகையில், இன்று புனித பூமியில் 1,68,000 கிறிஸ்தவர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளனர். ஆனால் உலகெங்கிலும் 4 மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனிய கிறிஸ்தவர்கள் உள்ளனர் என்றும் இதுவே கிறிஸ்தவர்கள் அனுபவிக்கும் அழுத்தத்தை காட்டுகிறது என்றும் கூறியிருந்தார். பல ஆண்டுகளாக இப்பகுதி கிறிஸ்தவ சமூகம் பெரும் வெளியேற்றத்தை சந்தித்து வருகிறது. உண்மையில் கிறிஸ்தவர்கள் இப்போது மக்கள் தொகையில் வெறும் 2% மட்டுமே உள்ளனர். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் நாள் இப்பகுதியில் மோதல் தீவிரமடைந்ததால் நிலைமை மோசமடைந்துள்ளது. தொடர்ச்சியான குண்டுவீச்சுகளும் வன்முறைகளும் பலரை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்தியுள்ளன. இது கிறிஸ்தவ மக்கள் தொகையை மேலும் குறைத்துள்ளது. சுற்றுலாத்துறையின் சரிவால் பெத்லகேமில் உள்ள 84 தங்கும் விடுதிகளும் மூடப்பட்டு வேலையின்மை 14%இலிருந்து 65% உயர்ந்துள்ளது. இந்த சிக்கலின் வேர் புதிதல்ல. போர் மீண்டும் வெடிப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பு எருசலேமின் லத்தீன் மறைமுதுவர் புனித பூமியில் கிறிஸ்தவர்களின் நிலைமையை ஒரு ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியிருந்தார். இந்த வெளியேற்றத்திற்கான காரணம் மத்திய கிழக்கு நாடுகளின் அரசியல் சூழ்நிலையுடன் தர்க்க ரீதியாக பிணைக்கப்பட்டுள்ளது. சில சமயங்களில் அந்நாடுகள் தங்கள் சொந்த பகுதியை கட்டுப்படுத்த முடியாமலும் மிகுந்த வறுமையில் வாழ்வதாலும் அந்நிலப்பரப்புகள் உண்மையில் தோற்றத்தில் மட்டுமே உள்ளன. அங்கு வறுமை ஒன்றும் புதியதல்ல. அதே சமயம் எதிர்காலத்திற்கான வாய்ப்புகள் மிகவும் பலவீனமாகவும் நொறுங்கும் தன்மையுடனும் உள்ளன. அவை கண்களுக்கு புலப்படவில்லை. அதனால் எந்த ஒரு மாற்றத்தின் மீதான நம்பிக்கையும் பலவீனமாக உள்ளது. இதன் காரணமாக குடிபெயர்வு அதிகரிக்கிறது. குடிபெயர்வது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அனைவரும் அவ்வாறு செல்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதால் இந்த பூமியில் அவர்களின் இருப்பு மேலும் சிக்கலாகி வருகிறது. இப்போது பெத்லகேம் நகர தந்தை மீண்டும் இந்த சிக்கலை திருத்தந்தையின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். அவர் இவ்வாறு செய்வது இது முதல் முறை அல்ல. அவர் பதவியேற்றவுடன் திருத்தந்தை அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அச்சமூகத்திற்கு ஆதரவு அளிக்கவும், ஜெபிக்கவும் மற்றும் நம்பிக்கையின் செய்தியை அனுப்பவும் கோரியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆயர்கள் பேராயத்தின் புதிய தலைவராக பேராயர் பிலிப்போ என்னோன் அவர்கள் நியமனம். இந்த முக்கிய நியமனத்தின் பின்னணி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம்.
திருத்தந்தை லியோ அவர்களின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட முடிவுகளில் ஒன்றாக வத்திக்கானின் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளில் ஒன்றான ஆயர்கள் பேராயத்தின் தலைவர் பதவிக்கு புதிய நியமனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தை லியோ அவர்கள் கர்தினாலாக இருந்தபோது அவர் வகித்த இந்த பதவிக்கு தற்போது பேராயர் பிலிப்போ எண்ணோன் அவர்களை நியமித்துள்ளார். இதுவரை சட்ட நூல்களுக்கான பேராயத்தின் தலைவராக பணியாற்றி வந்த பேராயர் எண்ணோன் அவர்கள் திரு அவை சட்டங்களின் விளக்கம் மற்றும் பயன்பாட்டிற்கு பொறுப்பாளராக இருந்தார். தற்போது திருத்தந்தை லியோ அவர்களின் வாரிசாக இந்த புதிய பொறுப்பை ஏற்கிறார். இருப்பினும் திருத்தந்தை அவர்கள் அவருக்கு அளித்துள்ள பணி இது மட்டுமல்ல. திருத்தந்தை லியோ அவர்களைப் போலவே எண்ணோன் அவர்களும் லத்தீன் அமெரிக்காவுக்கான திருத்தந்தை ஆணையத்தின் தலைவராகவும் பணியாற்றுவார். அவர் அக்டோபர் 15ஆம் நாள் முதல் இந்த 2 பதவிகளையும் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார். புதிய தலைவரின் விவரங்களை பார்க்கும் போது அவர் ஒரு இத்தாலிய கார்மேல் சபை பேராயர் ஆவார். சட்ட நூல்களுக்கான பேராயத்தில் அவர் பணியாற்றிய காலத்தில் திரு அவை சட்ட தொகுப்பின் குற்றவியல் தண்டனை பிரிவில் திருத்தம் செய்யப்பட்டது. இதன் மூலம் சிறார்களை தவறாக பயன்படுத்துபவர்கள் அல்லது நிதி முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கான தண்டனைகள் வலுப்படுத்தப்பட்டன. புதிய குற்றவியல் சட்டம் புதிய வகை குற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் ஏற்கனவே கணிக்கப்பட்ட மற்ற குற்றங்களை தெளிவாக வரையறுத்து அவற்றுக்கு வெவ்வேறு தண்டனைகளை வழங்குகிறது. இது பொருளாதார நிதித்துறையிலும் புதிய குற்றங்களை உள்ளடக்கியுள்ளது. தற்போது ஒரு புதிய பேராயத்தின் தலைவராக உலகெங்கிலும் உள்ள திரு அவைக்காக பல புதிய ஆயர்களை தேர்ந்தெடுத்து உருவாக்கும் ஒரு பெரிய சவாலை அவர் எதிர்கொள்கிறார் என்பது கவனிக்கத்தக்கது. வத்திக்கானின் வெள்ளை மோரனிட்டா திரு அவை கொண்டாட்டங்களில் முக்கிய பங்காற்றும் மான்செராத் அன்னையின் வரலாறு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 60 ஆண்டுகளுக்கும் மேலாக வத்திக்கானில் மான்செராத் அன்னை ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளார். வெள்ளை மோரனெட்டா என்று அழைக்கப்படும் இந்த திருவுருவச் சிலை 1963ஆம் ஆண்டில் அப்போதைய பிரேசில் அதிபரால் திருத்தந்தை 6ஆம் பவுலுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. இந்த சுரூபம் கேட்டலோனியாவின் பாதுகாவலியான அன்னையின் ஒரு குறிப்பிடத்தக்க வேறுபாட்டுடன் கூடிய மறு உருவாக்கமாகும். வத்திக்கானில் உள்ள இந்த அன்னை வெள்ளை நிறத்தை கொண்டுள்ளார். ஸ்பெயினில் உள்ள முதல் சுரூபம் லா மோரனெட்டா கரிய நிற அன்னை என்று அழைக்கப்படுகிறது. இது 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு மரச்சிற்பமாகும். மெழுகுத்திரி புகை அல்லது அதில் பயன்படுத்தப்பட்ட வார்னிஷ் காரணமாக அதன் நிறம் கருமையாக மாறியதாக நம்பப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு முதல் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வத்திக்கான் பேராலயத்திலும் புனித பேதுரு சதுக்கத்திலும் நடைபெறும் முக்கிய திருத்தந்தையின் கொண்டாட்டங்களில் மான்செராத் அன்னையின் திருவுருவம் இடம்பெற்று வருகிறது. வத்திக்கான் அருங்காட்சியகங்களின் ஆய்வகங்கள் இந்த மோரனெட்டா போன்ற திருவுருவங்களை மீட்டெடுத்து பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளன. அவர்களை பொறுத்தவரை இது வெறும் பாதுகாப்பை தாண்டிய ஒரு பணியாகும். அவர்களுடைய இந்த அமைதியான உழைப்பு கலைப்படைப்புகள் காலப்போக்கில் நிலைத்திருப்பதை மட்டுமல்லாமல் அவற்றின் பொருளையும் மதிப்பையும் தக்க வைத்துக் கொள்வதையும் உறுதி செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. செயற்கை நுண்ணறிவு மென்பொருளால் பறிபோன சிறுவனின் உயிர். அமெரிக்க செனட்டில் நீதி கேட்ட தாய். கட்டுப்பாடற்ற ஏஐ குறித்து எச்சரிக்கும் தகவல்களை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த ஆண்டு பிப்ரவரி 14ஆம் நாள் மேகன் கார்சியா அவர்கள் தனது மகன் செவல் செட்சரை குளியலறையில் உயிரற்ற நிலையில் கண்டார். பல மாதங்களாக நீடித்த குழப்பமான சூழ்நிலைக்கு பிறகு தனது மகனின் தனிமைக்கும் ரகசியங்களுக்குமான காரணத்தை கார்சியா அவர்கள் கண்டுபிடித்தார். டெனரிஸ் என்று பெயரிடப்பட்ட ஒரு செயற்கை நுண்ணறிவு உரையாடல் மென்பொருள், அதாவது சாட்பாட், அவரது 14 வயது மகனை பயன்படுத்தி தவறாக வழிநடத்தி இறுதியில் தற்கொலைக்கு ஊக்குவித்துள்ளது. செப்டம்பர் 16ஆம் நாள் அமெரிக்க செனட் சபையில் மேகன் கார்சியா அவர்கள் தனது மகனின் ஏஐ உடனான பேரழிவு பரிமாணத்தை விவரித்தார். இதே போன்ற ஏஐ மூலம் குழந்தைகள் சுரண்டப்பட்டதாக சாட்சியமளித்த மேலும் 2 பெற்றோருடன் இணைந்து அவர் தனது வேதனையை பதிவு செய்தார். உயர்நிலைப் பள்ளியின் முக்கிய நிகழ்வுகளுக்கு தயாராவதற்கு பதிலாக செவல் தனது வாழ்க்கையின் கடைசி மாதங்களை மனிதனைப் போல தோற்றமளித்து அவனது நம்பிக்கையை பெறுவதற்காக ஒரு ஏஐ நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட சாட்பாட்டால் சுரண்டப்பட்டும் தவறாக வழிநடத்தப்பட்டும் கழித்திருக்கிறான். கார்சியா அவர்கள் அந்த உரையாடல் மென்பொருள் உருவாக்கிய நிறுவனமான கேரக்டர் டெக்னாலஜிஸ் மீது தனது மகனின் மரணத்திற்கு நீதி கேட்டு வழக்கு தொடர்ந்துள்ளார். தற்கொலை எண்ணங்களை தூண்டுவதை தடுக்க எந்தவிதமான விதிமுறைகளும் இல்லை என்று அவர் வாதிடுகிறார். செவலுக்கு டெனரிஸ் அனுப்பிய செய்தி கூட தயவு செய்து செய் என் அன்பு மன்னனே என்று அவனை தூண்டும் விதமாகவே இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
அடுத்து தேர்ந்தெடுக்கப்படும் திருத்தந்தை கட்டுப்பாடற்ற ஏஐயால் திரு அவையின் புனித பணி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என்பதை அங்கீகரிக்க வேண்டும் என்று கார்சியா அவர்கள் ஜெபித்திருந்தார். எனவே திருத்தந்தை லியோ அவர்கள் தனது திருத்தந்தை பணியில் ஏஐ ஒரு முதன்மையான கவலையாக இருக்கும் என்று அறிவித்த போது கடவுள் தனது ஜெபத்திற்கு பதிலளித்ததாக அவர் உணர்ந்தார். உண்மையில் திருத்தந்தை லியோ அவர்கள் சமீபத்தில் கிரக்ஸ் என்ற டிஜிட்டல் இதழுக்கு அளித்த தனது முதல் பேட்டியில் இந்த பிரச்சனைகளை மீண்டும் சுட்டிக்காட்டினார். அதில் அவர் தற்போதைய ஏஐ வளர்ச்சி குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். கார்சியா அவர்கள் தனது மகனின் செய்தி உலகெங்கிலும் உள்ள ஏஐ தலைவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமையும் என்றும் கட்டுப்பாடற்ற தொழில்நுட்பத்தின் கொடூரமான விளைவுகளுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும் என்று நம்புவது கவனிக்கத்தக்கது. பேதுரு இங்கே இருக்கிறார் என்று பொருள்படும் பெத்ரோஸ் ஏணி என்ற அதிநவீன தொழில்நுட்பத்துடன் திறக்கப்பட்டுள்ள கண்காட்சியின் சிறப்பு அம்சங்கள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் பெர்னினி அவர்களின் புகழ்பெற்ற விதானத்தை நோக்கி செல்லும் போது வலதுபுறத்தில் ஒரு நுழைவாயில் காணப்படும். அது மைக்கேல் ஏஞ்சலோவின் குவிமாடத்திற்கு நேர்கீழே அமைந்துள்ள எண்கோண அறைகள் ஆகும். இது மற்றொரு காட்சி பொருளாக தோன்றினாலும் உள்ளே பேத்ரோஸ் ஏணி என்ற ஒரு புதிய கண்காட்சி அரங்கம் மறைந்துள்ளது. இந்த கண்காட்சியின் தலைப்பு திருத்தூதர் பேதுருவின் கல்லறைக்கு அருகே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பழங்கால கல்வெட்டிலிருந்து பெறப்பட்டதாகும். இந்த கல்வெட்டுதான் புனித பேதுருவின் கல்லறையை அடையாளம் காண உதவியது. பேத்ரோஸ் ஏணி என்பதற்கு பேதுரு இங்கே இருக்கிறார் என்று பொருள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட முப்பரிமாண ஒளிக்காட்சிகள் திருத்தூதர் பேதுருவின் வாழ்க்கை, முக்கிய தருணங்கள் மற்றும் அவரது மறைசாட்சிய இறப்பை சித்தரிக்கின்றன. மேலும் இந்த பேராலயம் கட்டப்பட்ட செயல்முறையை பார்வையாளர்கள் நேரில் அனுபவிக்கும் ஒரு ஆழ்ந்த அனுபவத்தையும் இது வழங்குகிறது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் இணைந்து புனித பேதுருவின் பணியகம் இந்த அனுபவத்தை உயிர்ப்பித்துள்ளது. இந்த மாபெரும் ஆலயத்தின் உருவாக்கத்திற்கு பின்னால் உள்ள கதையை ஒரு தனித்துவமான வழியில் காண இது ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. இது மறைக்கப்பட்ட இடங்களையும் இந்த ஆலயம் யாருடைய பெயரை கொண்டுள்ளதோ அந்த மனிதரான புனித பேதுருவின் கதையையும் காட்சிப்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. என அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.